அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி தினமும் காலை 5:27 6:15 வரை நடைபெறும் இந்த இணையவழி இணைய பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. இன்றைய ஆளுமையை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இன்றைய சேவஸ். முதலில் சேவஸில் எஸ், சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக அமரவும். நன்றியுணர்வை கண்களை மூடி வெளிப்படுத்தும். நன்றி. கண்களை மெல்ல திறந்து நன்றியுணர்வை நமக்கும் நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் நம்மை பெற்றெடுத்த அனைவருக்கும் நன்றியுணர்வை வெளிப்படுத்திய பிறகு ஏ, அஃபர்மேஷன், உறுதிமொழி அல்லது தீர்மானம். அதனை அனைவரும் மியூட் செய்து சத்தமாக நீங்கள் அடைய வேண்டிய தீர்மானங்களை பற்றி சத்தமாக சொல்லவும். மியூட் செய்து. வணக்கம், காலை வணக்கம். அடுத்தது ஒரு நிமிடம் விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். கண்களை மூடி நீங்கள் அடைய வேண்டும் விஷயங்களை காட்சிப்படுத்தி பார்க்கவும். நன்றி. அடுத்தது இ, எக்ஸசைஸ். இன்று மூச்சு பயிற்சி. நாம் நெஞ்சில் இழுக்காமல் வயிறில் இழுத்து 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 3 செகண்ட் விடுவோம். இதை 5 முறை செய்வோம். மூச்சு பயிற்சி. நன்றி. இன்று ஆர் ரீடிங்கில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அப்படின்ற புத்தகத்துல இன்றைக்கு ஒரு ஆளுமையை பற்றி பார்க்கிறோம். முஸ்தபா கெமல் அட்டா டர்க் அவருடைய பெயரு. அவர் பிறந்த வருடம்
1881வது வருடம் சொலானிகா அப்படின்ற இடம் கிரீஸ்ல பிறந்திருக்காரு. அவர் இறந்த வருடம் துர்க்கியில இஸ்தான்புல்ல இருக்கிறாரு. 1938 நவம்பர் 10ஆம் தேதி. முஸ்தபா கெமல் அட்டாடர்க் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் துர்க்கி. துர்க்கியோட முதல் பிரசிடென்ட் அவரு. A revolutionary statesman and an author who helped in establishing the Republic of Turkey. துர்க்கி உருவாவதுக்கு, துர்க்கி சுதந்திரம் அடைகிறதுக்கு, ஒரு குடியரசு நாடா மாறுறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். He led the war of independence in Turkey and modernized the country with his policies and reforms, which came to be known as Kemalism. Kemalism அப்படின்ற ஒரு கான்செப்டே அவர் உருவாக்கியிருக்காரு. முஸ்தபா கெமல் அட்டாடர்க் வாஸ் பார்ன் இன் 1881. இதை பத்தி நான் சொல்லிட்டேன். He grew up in Salonika. சொலானிக்காவில தான் வளர்றாரு. இந்த ஒட்டமான் எம்பையர். At 12 வயசுல was sent to military academy in Istanbul. மிலிட்ரியில சின்ன வயசுலயே மிலிட்ரிக்கு அனுப்பப்படுறாரு. His mathematics teacher gave him his second name Kemal, which means perfection. கெமால்னா பர்ஃபெக்ஷன். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான கெமால், அதாவது முஸ்தபா கெமல் அட்டாடர்க் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கவும். இவரை பற்றி இன்னும் விஷயங்கள் நெட்லயே அவைலபிளா இருக்கு. இன்றைய ரீடிங்ல இவரை பத்தி நம்ம பேசியிருக்கோம். நன்றி. அடுத்ததாக ஸ்கிரைபிங். நீங்கள் அடைய வேண்டிய விஷயங்களை தினமும் காலையில் எழுந்திருச்சு இந்த சேவர்ஸ்ல இறுதியாக, அதாவது நிறைவாக நீங்க எழுதி அதை தொடங்குனீங்கன்னா அந்த நாள் நிச்சயமாக ஒரு வெற்றி நாளாக அந்த சேவர்ஸ்ல எழுதுறதோட விளைவும் இருக்கும். நன்றி. சேவர்ஸ் நம்ம இன்னைக்கு நிச்சயமா இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களின் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நம்பி, அடுத்ததாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புலரி தளத்தில் நாளும் நல்லதொரு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உத்வேகத்தில் குழுமியிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று நமக்கு பயிற்சி தர வந்திருக்கும் ஆளுமை ஊற்றிலும் புதியவர், பங்கேற்பாளர்கள் மற்றும் பயணித்து வந்த இவர் இன்று முதன்முறையாக நமது பயிற்சி தளத்தில் பயிற்சி அளிக்க வந்திருக்கிறார். தி ரெசல்யூஷன் ஆஃப் 2024 என்ற தலைப்பின் கீழ் அவருடைய ரெசல்யூஷன்களின் எண்ணங்களின் தாக்கங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயின்ற இவர் அடிப்படையில் தனது பணியை ஒரு 2 சக்கர வாகன நிறுவனத்தில் மெக்கானிக்காக துவங்கி வருவார். 1997 மெக்கானிக்காக தன் வாழ்க்கையை துவங்கியவர் பின்னால் விற்பனை துறையில் அதே நிறுவனத்தில் இணைந்து சேல்ஸ் மேனேஜர் வரை பதவி உயர்வு பெறுகின்றார். அந்த நிறுவனத்தின் தர மேம்பாட்டுக்காகவும் மற்றும் விற்பனைக்காகவும் பல்வேறு நிறுவனத்தின் பயிற்சிகளில் உத்வேகத்துடன் கலந்து கொண்ட அவர் மெல்ல மெல்ல பயிற்சி துறையில் தனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக பல பயிற்சிகளுக்கு பிறகு அவர் நல்லதொரு பயிற்சியாளராக உருவெடுக்கின்றார். அதன் விளைவாக அவர் இன்று NLP மாஸ்டர் பிராக்டிஷனர், மாஸ்டர் இன் ஹிப்னாசிஸ், NLP லைஃப் கோச், சர்டிஃபைடு தியேட்ரிக்கல் ட்ரெய்னர், சர்டிஃபைடு எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரெய்னர், லாஃப்டர் யோகா லீடர் என்கிற பல்வேறு விதமான பயிற்சிகளை வழங்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தனது அரிய பெரிய கருத்துக்களை, தான் கற்ற பயன்களை அவர் யூடியூப் வாயிலாகவும் சோசியல் மீடியா வாயிலாகவும் இன்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். படிப்பதில் மிகுந்த ஆர்வமுடையவர், பொதுவெளியில் பேசுவதில் மிகுந்த ஆர்வமுடையவர், சமூக செயற்பாட்டாளர், மரம் நடுவதில் மிகுந்த ஆர்வமுட்டு பல ஆயிரக்கணக்கான மரங்களை பலரின் உதவியுடன் இன்று நட்டு பராமரித்து வருகின்றார். யூடியூப் ஸ்கில் காம்படிஷன் நடத்தி பல மாணவிகளை பங்கேற்க செய்து பரிசுகள் வழங்கிய அனுபவம் உண்டு. ஆல்பா ஞான ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் அவர் கொரோனா காலத்தில் செய்த பணிகள் அளப்பரியது.
ஏழைகளுக்கு வீட்டுக்கு வீடு மளிகை பொருட்களையும், அரிசி மற்றும் உணவு தானியங்கள் பொருட்களையும் வழங்கி அவர் பல பேரின் பசியை போக்கிய ஒரு நல்ல ஒரு மனசுக்கு சொந்தக்காரர். மருத்துவ ரீதியாக பல அரிய உதவிகளையும் தொடர்ந்து அமைதியாக செய்து வருகின்றார். இவற்றையெல்லாம் தாண்டி பயிற்சி துறையில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக பஞ்ச் குருகுலத்தில் சர்டிஃபைட் ட்ரெயினராகவும் உருவெடுத்திருக்கின்றார். இன்று பல நல்ல பயிற்சியாளர்களை உருவாக்கும் முயற்சியில் நிறைய பயிற்சி தலங்களிலும் ஈடுபட்டு வருகின்றார். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொரோனா காலத்தில் தூய்மை பணியாளர்களின் மனசோர்வை போக்கும் விதமாக அவர் NLPயை பயன்படுத்தி விருதுநகரில் அவர்களுக்கு மனத்திற்பத்தை, உத்வேகத்தையும் உருவாவதற்காக எடுத்த பயிற்சிகள் அவர் வாழ்நாளில் குறிப்பிடத்தக்க பயிற்சிகளாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளகத்துக்கு சொந்தக்காரராக இனிய பயிற்சியாளர் ஆல்பா சின்னராஜா அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் திரு ஆல்பா சின்னராஜா, தங்கள் பயிற்சியை தருக. ஆம், தி ரெசல்யூஷன் ஆஃப் 2024 பயிற்சியை கேட்டு கண்டு ரசிக்க நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. நான் சின்ன ராஜா, சின்ன ராஜா. ரெசல்யூஷன் இந்த 2024 என்ன எடுக்கலாம் அப்படின்னு அக்கார்டிங் டு மீ, என்னை பொறுத்தவரை அதைத்தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அல்லது செய்ய போறோம். ரெசல்யூஷன் ஏதோ ஒன்று எடுக்கிறோம், ஏதோ ஒன்று செய்யறோம், ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு புத்தாண்டுக்கும் ஒரு டைரியில நாம் எழுதுவோம். பலர் சக்சஸ்ஃபுல்லா செமையா மாசா பண்ணி நிறைவேறது உண்டு. சிலர் அதை செய்யாம விட்டோமே, இது செய்யாம நம்ம வேற மாதிரி மாறிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெசல்யூஷன், என்னுடைய ரெசல்யூஷன் 2024 அக்கார்டிங் டு மீ பணம் சம்பாதிக்கணும். நிறைய சமூக பணிகள் பண்ணியாச்சு, நிறைய இழந்தாச்சு, நண்பர்களையும் சரி, நிறைய 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 பணத்தையும் இழந்தாச்சு. அப்படின்னா என்ன செய்யணும்? சேர்க்கணும், வலிமையாகணும். நாம வலிமையானதான் இந்த சமூகத்துக்கு நாம செய்ய முடியும். கொஞ்சம் பின்னால திரும்பி பார்த்தோம்னா, என்னுடைய பூட்டன் முத்துக்குமார் நாடார் அவர் பேரு. அவர் பர்மாவுக்கு தமிழ்ச்சங்க தலைவராக இருந்தவர். நேதாஜி, முத்துராமலிங்க தேவர், கிவாஜா, மாப்போசி அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அங்க அந்த பங்களால தான் அவங்க தங்குவாங்க. ஆனால் ஒரு 2 தலைமுறை தாண்டி நாங்கள் அனாதை ஆசிரமத்துக்கு போனோம். 4 பையன்கள், ஒரு அக்கா, எல்லாருமே அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின் அந்த வாரிசு போர். சரியா கேட்கல சார், சவுண்ட் இல்லை சார். சரியா கேட்கல சார். இந்த வாரிசு ஓகே போர்னு இப்ப ஓகே இந்த வாரிசு போர்னு ஒண்ணு நடக்கும்ல பெரிய குடும்பங்கள்ல. அதுல நாங்க அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பப்பட்டோம். என்னுடைய முப்பாட்டனார் முத்துக்குமார் நாடார் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, பர்மால. இப்ப கேக்குதா? கேக்குது சார். சார், ஓகே. மிகப்பெரிய ஆளுமை. ஆனா 2 தலைமுறை கழிஞ்சு நாங்க வரும்போது அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பப்பட்டோம். ஒரு வாரிசு போர். அங்க கம்மங்கஞ்சி, கேப்பக்கூழு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்கும். இதயம் நல்லெண்ணெய் முத்தண்ணாச்சியோட அப்பா
ராஜேந்திரன் ஐயாவுடைய ஆசிரமம் இது, அன்பு இல்லம், விருதுநகர்ல இருக்கு. அங்கதான் நாங்க வந்தோம். அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும்பொழுது இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணுமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும்ல. ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், மாவட்டம் அதெல்லாம் பார்க்காம நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒண்ணு செய்யணுமே அப்படிங்கிற பேரார்வம். அதனால ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னால ஒரு சென்னை பெருவெள்ளம் அப்ப ஸ்டார்ட் பண்ணதான் ஆல்பா ஞானசபா ட்ரஸ்ட். முதலாளிமார்கள்ட்ட அல்லது அண்ணன் தம்பிகள்கிட்ட, சகோதர சகோதரிகள்கிட்ட கேட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 6000 ஸ்டூடெண்ட்ஸ, இளைஞர்களை அப்படியே அரவணைச்சு அங்க ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு 5 நாள் 6 நாள். அப்புறம் இன்னும் தொடர்ச்சியாக மரக்கன்றுகள் நடுதல் அதெல்லாம் பண்ணோம். நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைய தேதி வரைக்கும். இன்றைக்கும் கூட, நேற்றும் கூட சேலத்துல ஒரு அரசு பள்ளிக்கு நம்ம பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பைசா இல்லாமல். ஏங்க எதுக்காக நீங்க இதெல்லாம் சொல்லணும்? ஆமாங்க, தோத்துட்டேன். தூத்துக்குடி வெள்ளத்துக்கு எக்கச்சக்கமான செலவுகள், என்னுடைய பணம் எல்லாமே அங்க ஒருத்தவங்களும் வாட 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 எல்லாத்தையுமே தோத்துட்டேன். என்னங்க உங்களுடைய ரெசல்யூஷன்? எதுக்காக நீங்க எல்லாம் சொல்ல வர்றீங்க? இனிமேல் பணம் சேர்க்கிறவனா இருக்கணும், பணம் கொடுக்கறவனா இருக்கக்கூடாது. பணம் சேர்த்தாதான் கொடுக்க முடியும். ரெசல்யூஷன் நீங்க எழுதிக்கோங்க, உங்களுடைய டைரியில் எழுதிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் என்னை மாதிரியே இருக்கலாம், என்னை போல் ஒருவனா இருக்கலாம். பணம் சேருங்க, பணத்தை சம்பாதிங்க, அதுக்கப்புறம் கொடுங்க. இஸ்லாத்துல ஒரு விஷயம் இருக்கு, உள்சுவரை பூசிவிட்டு வெளிச்சுவரை பூசுங்கள். உள்சுவரை பூசிவிட்டு வெளிச்சுவரை பூசுங்கள். உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க ஃபேமிலியை கவனிங்க, அதுக்கப்புறம் சொசைட்டியை பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ட்ரெயினர்ஸ். நம்ம ஒரு ஒரு மக்களையும் பார்ப்போம், இறக்கப்படுவோம். ஆஹா, இவங்களுக்கு இதை செஞ்சிட மாட்டோமா, இதை இவங்களுக்கு செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இரக்க மனப்பான்மை உண்டு, இருக்கணும். ஆனால் நாம வலிமையா இருக்கணும். அந்த வலிமையை எடுத்துக்கொள்வதற்கு, நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும்? அதுதான் இன்றைய 2024 தலைப்பாக நான் முன்வைக்கிறேன். சின்ன ராஜா, ரொம்ப சின்ன ராஜா, தயக்க மனப்பான்மை கொண்ட, ரொம்ப திக்குவாய் கொண்ட சின்ன ராஜா. திக்குவாய். ஒரு 5வது படிக்கும்போது எங்க அம்மா அனாதை ஆசிரமத்துல என்னை கூப்பிட்டு, ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போலாம்ப்பா சின்ன ராஜா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. கல்யாண வீட்டுக்குன்னா எல்லாருமே பெரிய கோடீஸ்வரர்கள், சொந்தக்காரங்க எல்லாருமே கோடீஸ்வரர்கள். அங்க கூட்டு போறாங்க. சின்ன பையன், சின்ன குட்டி பையன், சின்ன ராஜா. அங்க அந்த அந்த ருசின்னு ஒண்ணு வரும்ல. அப்ப கல்யாண வீட்டுக்கு போன உடனே நான் சாப்பிடணுமா அப்படின்னு சின்ன ராஜா சொல்றான். ஓகேப்பா, நீ போய் சாப்பிடுப்பா அப்படின்னு அம்மா சொந்தக்காரங்க கூட இருக்காங்க. நான் மட்டும் போய் உட்காந்து முதல் பந்தியில முதல் ஆளா போய் உட்கார்றேன். தலைவாழை இலை, தண்ணியை தெளிச்சாச்சு, அப்படியே கட் பண்ணுவோம்ல, அப்படியே பண்ணியாச்சு. அங்க இருந்து வரப்போகுது உணவு, வரப்போகுது. ஆஹா, வரப்போகுதுடா, இனிப்பு வரப்போகுது முதல்ல அப்படின்னு உட்கார்ந்துருக்கான் சின்ன ராஜா.
இன்னும் ஒரு 4-5 இலை தாண்டினா வந்துடும். அப்படியே எச்சி ஊறுது. எச்சில் அப்படியே ஊறுது. உமிழ் நீர் ஊறுது. சப்புன்னு ஒரு அடி முதுகுல. சொந்தக்காரங்க ஒரு 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 அம்மா, பேரை சொல்ல விரும்பல. அவங்க இறைவன்ட்ட போயிட்டாங்க. அவங்க தான் அடிச்சாங்க. ஞானம் பிள்ளைக, பக்கிக எப்படி திங்குதுக, இப்படி பறக்குதுக அப்படின்னு திட்டினாங்க. எந்திரி எந்திரி, சித்தப்பா காட்டும், என்ன உனக்கு அப்படின்னு ஆட்டுறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் அம்மா மடியில படுத்து அழுதுகிட்டே இருக்கேன். அம்மா சொன்னாங்க, அம்மா பேரு ஞான சௌந்தரி அம்மாள், இறைவன்ட்ட இருக்காங்க. நல்லா அழு, நல்லா அழுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு வந்து திக்குவாய். அங்கதான் திக்குவாய் எனக்கு வந்தது. 23 வயசு வரைக்கும் எனக்கு திக்குவாய். அதுக்கப்புறம் டிவிஎஸ் மோட்டர் கம்பெனில தொடர்ந்து 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 மைக் ஹேண்ட்லிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மாறுறேன். நான் சேல்ஸ் பர்சனா மாறுறேன். எதற்காக இதை சொல்றேன்னா, ஒரு விஷயத்தையும் நாம பாதிக்கிறோம். சில விஷயங்கள் நம்ம பாதிக்கப்படுது. பாதிக்கப்பட்ட போது நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாமே, இதெல்லாம் செஞ்சிடலாமே, இதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு உணர்வுபூர்வமா நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இன்னொன்னு, பி சேஃப். பஞ்ச் குருகுலத்துல ஒரு டாபிக், பி சேஃப். சின்ன வயசுல என்னைய சிலர் பாலியல் வன்முறைகள் பண்ணியிருக்காங்க. இதை இந்த சபையில சொல்றதுக்கு ஒன்றும் கூச்சம்லாம் எனக்கு இல்லை. பாலியல் வன்முறைகள்ல நடந்தது. அதனாலதான் அந்த பி சேஃப் அப்படிங்கிறத தமிழகம் எங்கும் நம்ம எடுத்து போலாமே. பி ஷார், அது எல்லாமே பஞ்சுகுலத்துல வந்து எடுத்த ஒரு கண்டென்ட். அப்படி செய்யும் பொழுது பணம் வேணும்ல. இந்த ரெண்டுக்குமே பணம் வேணும். இன்னொன்னு, 24 பெண் பிள்ளைகளுக்கு நாம செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன் பெண் பிள்ளைகளுக்கு, தகப்பனார் இல்லாத பெண் பிள்ளைகளுக்கு ஏன் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, அம்மா படிச்சிருந்தாங்கன்னா நாங்க அனாதை ஆசிரமத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண் படிச்சிருந்தால், ஒரு பெண் வலிமையாக இருந்தால் அந்த குடும்பமே இன்னும் வலிமையாகும். அதனாலதான் அதெல்லாம் நம்ம பண்றோம். அதுக்கு நம்முடைய எல்லா பொட்டன்ஷியலையும் செலவு பண்ணணுமா, கிஞ்சணுமா, முதலாளிமார்கள்ட்ட போய் கேட்கணுமா அப்படின்னு இப்ப ஒரு 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 10-15 நாளா தூத்துக்குடி பெருவெள்ளம் ஏறத்தாழ ஒரு 90,000 என்னுடைய என்னுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்தோம். நிறைய நண்பர்கள் அதுக்கப்புறம் நிறைய கொடுத்தாங்க. 26,000 ரூபாய் அதுக்கப்புறம் வந்தது. அதுல 24,000 ரூபாய் மறுபடி தூத்துக்குடி பெருவெள்ளத்துக்கு பலசரக்கா கொடுத்துட்டு, எம்டியா, ரொம்ப எம்டியா, எம்டினா எம்டி, அதெல்லாம் தாங்கவே முடியாது. பிச்சை, அந்த மாதிரிதான் ஒரு எம்டினஸ் வரும்ல மனுஷனுக்கு. அந்த எம்டினஸ பார்த்துட்டு உணர்ந்துட்டு, இனிமே நீ பவர்ஃபுல்லா மாறணும்டா சின்ன ராஜா. யூ ஆர் த பவர், யூ ஆர் த சோர்ஸ் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கொண்ட ஒரு ரெசல்யூஷன், ஒரு உறுதிமொழி 2024. நீ வலிமையாக இருந்தால்தான் மற்றவர்களை வலிமையாக மாற்ற முடியும். நீதான் வலிமை, உனக்குள் தான் வலிமை. நீ சேர் சேர் சேர், வலிமை சேர், வலிமை சேர், வலிமை சேர், வலிமை கொடு, அதற்கு பின் வலிமை கொடு. இதுதான் ரெசல்யூஷன். யாராவது ஒருத்தங்க சாட் பாக்ஸ்ல ஏதாவது ஒண்ணு போட்டீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். அக்கார்டிங் டு மீ, என்னை பொறுத்த வரைக்கும்.
எனக்கு இந்த ஆன்லைன்ல போறது ரொம்ப தயக்கம். தம்பி குமரேசன் கூட சொல்லியிருக்கேன், இல்ல தம்பி எனக்கு ஆன்லைன்ல அந்த ரியாக்ஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கிடைக்காது. நம்ம மக்கள் சார்ந்த மனிதன் சார்ந்து இருக்கிறோமா, அதனால அப்படி சொல்லுவேன். நீங்க யாரோ ஒருத்தங்க இங்க சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. ரெசல்யூஷன், நாம வலிமையாகணும், மற்றவர்களை வலிமை ஆக்கணும். அப்படின்னா நாம முதல்ல வலிமையாகணும். என்ன செய்யலாம் அதற்கு? இன்னும் பல ட்ரைனர்ஸ என்னை மாதிரியே ஒரு சூசைட் தாட்டுக்கு போன ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்ரீபானந்தா சம்பத்ஜி அவர் என்னைய மாத்தினவர். ஒரு ஒரு தற்செயலா ஒரு ஒரு 2017 அந்த இயக்கத்தை நான் சொல்ல விரும்பல. நான் ஃபெயில்டு, நீலாம் ஒரு ட்ரெயினரே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் ஒரு ட்ராக்குக்கு போறேன், ரயில்வே ட்ராக்கு. அங்க தற்செயலா ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு 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 விஷயம் வந்தது. என்னத்தை கொண்டு போறோம், சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு. சரி, கையில ஒரு 2500 இருக்கு, ஒரு இன்னும் கொஞ்சம் பணத்தை புரட்டினோம்னா போயிடலாம் அப்படின்ட்டு சென்னைக்கு போயாச்சு. சென்னைக்கு போனா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராமின்ஸ். பிராமின்ஸ்னா அந்த காலகட்டத்துல எனக்கு பிடிக்காது. ஏன்னா திராவிடம் திராவிடம் அம்பேத்கரிசம், கம்யூனிசம் எல்லாமே இங்க உள்ள ஊறி இருக்கு. இவங்க இப்படித்தான் செய்வாங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும்ல. அங்க நான் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராமின்ஸ், 35 பேர். கற்றுக் கொடுப்பவரும் பிராமின், ஸ்ரீபானந்தா சம்பத்ஜி. ஆனா சின்னராஜாவை கொண்டாடினாங்க. வாடா சின்னராஜா, வாடா 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 ராஜா 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 அப்படின்னு. எக்மோர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து தூங்கிட்டு குளிச்சுட்டு மறுபடி 2வது நாள் ஸ்டேஷன். அவ்வளவு கொண்டாடினாங்க. அங்க இருந்து ஒரு மனமாற்றம். ஏன் ஆர்பனைஜுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் நம்ம இந்த சேப்பு கலையை கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு சின்னராஜா கொண்டு போறாரு. அங்க மறுபடி ஃபெயிலியர். சின்னராஜா ஜோக்கரா மாட்டாரு. லாஃப்டர் யோகா ட்ரைனர், லாஃப்டர் யோகா ட்ரைனர் அப்படின்னு. வருமானம் வரல. அப்பனா மனைவி திட்டுவாங்கல்ல, கண்டிப்பா. அப்ப கொஞ்சம் நம்ம மாறுறோம். எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, மேப் இஸ் நாட் எ டெரிட்டரி. வரைபடங்கள் உண்மை அல்ல. ஒரு ஜாதியோ, ஒரு மதத்தையோ, ஒரு இனத்தையோ வச்சுட்டு நம்ம பேசுவோம். சில இடங்கள்ல கருப்பா இருக்கவங்கலாம் இப்படி, சிவப்பா இருக்கவங்கலாம் இப்படி, டை கட்டினா இப்படி, சட்டை வெள்ளை சட்டை போட்டா இப்படி, இந்த சட்டை போட்டா இப்படி, இவங்க இப்படி இருந்தா இப்படி அப்படின்னு சில வரைபடங்கள் இருக்கும். அதை நம்ம மாத்தணும். மாத்தும்போது நாம வலிமை பெறுறோம். சேஞ்சஸ் 2004 சேஞ்சஸ் நாம மாத்திக்கிற வேண்டிய விஷயங்கள். இன்னும் ஸ்ரீபானந்தா சம்பத்ஜிட்ட இருந்து நான் எடுத்துக்கிற வேண்டியது டவுன் டு எர்த். டவுன் டு எர்த் அப்படின்னா அப்படி இருப்பார். நாணல் போல. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஆனா நாணல் போல இருப்பார். அதெல்லாம் அந்த பிஹேவியர்ஸ நாம எடுத்துக்கலாம். பிஹேவியர்ஸ் மேட்டர். ரொம்ப இரக்க மனப்பான்மையோட வாங்கலேன், என் கூட வாங்கலேன், என் கூட வாங்கலேன், என் கூட வாங்கலேன், என் கூட வாங்கலேன்னு சொல்லிட்டு சிலரை நான் கூப்பிட்டுருக்கேன். அங்க சில ஃபெயிலியர்ஸ் வரும். இனிமேல் இந்த நிமிஷத்துல இருந்து பணம் 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 பணம், வலிமை 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 வலிமை, வலிமை சார்ந்த ஒரு சின்ன ராஜாவாக, வலிமை சார்ந்த ஒரு ஆல்பா பிஹேவியராக நாம ஒரு மாறணும், ஒரு மாறுவோம்.
ஏன்னா இரக்க குணம் நிச்சயமா இருக்கணும், நிச்சயமா இருக்கணும். ஆனா வலிமை இருந்தால்தான் அந்த இரக்க குணம் இருக்கும். வலிமை இல்லாத இரக்க குணம் கோழைத்தனம். வலிமை இல்லாத ஒரு இரக்க குணம் ஒரு கோழைத்தனம். இவ்வளவு தூரம் இப்ப ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ல, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல லோன் அப்ளை பண்ணிருக்கேன், கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்கேன். இது நமக்கு தேவையா? இதுதான் என்னுடைய கேள்வி. நிறைய பேர் இப்படி இருப்பீங்கன்னு நம்புறேன். ட்ரைனர்ஸ் நிறைய பேரை பார்ப்போம், ட்ரைனர்ஸ் நிறைய பேரை சந்திப்போம். அந்த இரக்க குணம், இரக்க மனப்பான்மை அதெல்லாம் இருக்கும். சிலர் வந்து என்ன இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு கூட நினைக்கலாம். நாம வலிமையானாதான் சமூகம் வலிமையாகும். நாமே வலிமை, நமக்குள் தான் வலிமை. இன்னும் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஒரு வாட்டர் வாஷ் பாயா இருந்துட்டு, வண்டி கழுவுற பையனா இருந்துட்டு, மெக்கானிக், சூப்பர்வைசர், சேல்ஸ் பர்சன், அதுக்கப்புறம் சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு டாப் லெவல்ல வந்துட்டு அந்த நிறைய மக்களையே பார்த்துட்டே இருப்போம்ல. ஒரு சேல்ஸ் பர்சனா மக்கள் 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 சார்ந்துதான் இருக்கும். ட்ரெயினரும் அப்படிதான் ஏங்கிக்கிட்டு இருப்போம்ல. முன்ன 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 ஒரு அனாதை ஆசிரமத்துல இருக்க இந்த சின்னராஜா ஏங்கிக்கிட்டு இருப்போம்ல. யாரோ ஒருத்தவங்க நம்மளை பாத்துட மாட்டாங்களா, யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசிட மாட்டாங்களா, யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு இருப்பான்ல சின்ன பையன், சின்ன ராஜா. அந்த ஏக்க மனப்பான்மை இனிமேல் இருக்கக்கூடாது. We are the power, we are the source. நமக்குள் தான் சக்தி, நாம் மட்டுமே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசல்யூஷனை தேவைப்பட்டால் நீங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க வாழ்க, வளர்க வளர்க வளர்க, வெல்க வெல்க வெல்க. மனங்கள் மலரட்டும். சக்தியுடன், புன்னகையுடன், மகிழ்ச்சியுடன், உற்சாகத்துடன். நற்புலரிக்கு நன்றி, நற்புலரி நண்பர்களுக்கு நன்றி, நற்புலரி சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். உங்கள் அனுபவத்தை நல்ல முறையில் எடுத்து கூறி அதில் இருக்கக்கூடிய ரெசல்யூஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் கூறி முடிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட சிவபெரி அப்படின்னு சொல்லிட்டு உலக அமைதி நல்லிணக்கத்தினுடைய அதுல இருந்து இணைஞ்சிருக்காரு, ஆஸ்திரேலியால இருந்து. முதல்ல அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சார் சிவபெரி சார், நீங்க பேசலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர், நீண்ட பெயரை சுருக்கமாக சிவா பேரி என்று சொல்றது. நான் இலங்கையில் பிறந்து வளர்ந்தவன். இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். இதில் என்னை இணைத்த தங்கம் சாய்ராமன் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் பலர் உலகில் நல்ல சேவை செய்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து மிக மகிழ்ச்சி அடைந்தேன். அம்மாவுடன் சொன்னேன், நான் அவர்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். உலகில் எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் உலகில் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும் என்பது எனது வாழ்நாள் குறிக்கோள். நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் ஆங்கிலத்தில் இன்டர்ஃபெய்த்
மீட்டிங் என்று சொல்லி நடத்தி கொண்டு வர்றோம். அதோட ஒரு புதன்கிழமையும் உலக காலமும் நாங்கள் உலக சமாதானத்துக்காக தமிழ்லேயும் ஒரு கூட்டங்களை நடத்தி ஆரம்பத்தில் உலக சமாதானத்துக்கு சாதகமான சான்றோரும் செயல்பாடும் என்ற பொருளில் பேசி கலந்துரையாடி அதன் பின் உலக சமாதானத்திற்கான தடைகள் என்ன, தீர்வுகள் என்ன என்ற பொருளில் பேசி வந்தோம். இந்த புத்தாண்டில் புதன்கிழமை என்றது மாறி சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாறி இந்திய நேரம் மாலை 6 மணிக்கு தனி மனித தன்மை மாற்றம் மற்றும் சமுதாய தன்மை மாற்றத்திற்கு எனது பங்கு என்ற பொருளில் பேசி கலந்துரையாடி எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சமூகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்ட விரும்புகிறோம். மிக்க நன்றி சிவபீர் அவர்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் இப்ப உங்களுக்கு அறிமுகம், அதாவது இப்போ ஒரு பயிற்சி ஒன்று வழங்கினார் திரு சின்னராஜா அவர்கள். அந்த பயிற்சியை நீங்க கலந்து கொண்டீர்கள். அதை ஒட்டிய தங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு சுருக்கமாக சொல்லிவிடவும். இப்ப நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்கு வேண்டுமானால் நேரம் தரப்படும். அப்பொழுது வேணால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி விவரிக்கலாம். மிக்க நன்றி. இப்போது இந்த பயிற்சி குறித்து தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கவும். நன்றி. சின்னராஜா அவர்கள் கூறியிருந்தார்கள், அந்த நாங்கள் வலிமையா இருந்தால்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் என்றது ஒரு முக்கியமான கருத்து. உள்ளே உள்ள எங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே உள்ள சக்தி அது ஒரு அபார சக்தி, அளவிட முடியாத சக்தி என்றதை அவர் சொல்லியிருந்தார். அந்த நம்பிக்கை எல்லோருக்கும் வேண்டும். அந்த நம்பிக்கையை நாங்கள் எல்லோரும் விதைத்து வளர்க்க வேண்டும். அந்த வளர்ச்சி வரும் பொழுது அவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்திலையும் நன்மை உண்டாகும். மிக்க நன்றி சின்னராஜா ஐயா. வணக்கம். நன்றி சிபிரி சார். உலக அமைதிக்காகவும் நல்லிணக்கத்துக்காகவும் நற்பலரையும் மாதத்தில் ஒரு முறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று எங்களுடைய செஷன் நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு நிகழ்வில் உங்களை அறிமுகப்படுத்தி நாங்களும் ஒரு நிகழ்வு கொடுக்குறோன்றதை சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறோம். ரொம்ப நன்றி ஐயா. தாம்பரம் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரி காலை வணக்கம். அல்பா சின்னராஜா அவர்களுக்கு என்னுடைய நற்புலரியின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வலிமை, பணம் இருந்தால் மட்டும் போதாது, வலிமை நிச்சயமாக இருக்க வேண்டும். வலிமை இல்லை என்றால் ஒரு செயலை செய்ய முடியாது என்ற கருத்தை மிகவும் ஆணித்தரமாக அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். பணம் கையில் சில பாக்கெட்டில் இருந்தாலும் சரி, பார்த்து கொண்டுதான் இருக்க முடியும். வலிமை இருந்தால்தான் அதை செயல்படுத்த முடியும், செலவு செய்ய முடியும். இல்லை என்றால் பணம் பணமாகவே இருக்கும். அது என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நற்புலரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி தாமோதரன் சார். ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் வழங்கினா நல்லா இருக்கும். ஏவியா சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்றைய சிறப்பு பயிற்சியாளர் திரு ஆல்பா சின்னராஜா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள். அவருடைய பயிற்சி வகுப்பு என்றதால் நான் மீண்டும் நற்புலரிக்கு வர வேண்டும் என்று இன்று உற்சாகமாக கலந்து கொண்டேன். எனக்கு பஞ்ச் குருகுலத்தில் எனக்கு அறிமுகமான மிக அருமையான ஒரு உற்சாகமும் ஈடுபாடும் கொண்ட ஒரு பயிற்றுனர். ஸோ இன்று அவருடைய அனுபவங்களும் கருத்துக்களும் கலந்த ஒரு பயிற்சி வகுப்பை நான் இன்று கண்டு கழித்தேன். ரொம்ப அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல
தனக்கு நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்வதற்கு, முக்கியமாக கெட்ட விஷயங்களையும் சொல்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும், வலிமை வேண்டும். அந்த வலிமை அவருக்கு இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது. அதற்கு மனப்பூர்வமாக பாராட்ட தெரிவிக்கிறேன். அவருடைய பயிற்சி வகுப்பு எல்லாமே ஒரு தனித்துவத்தோடு இருக்கும். இந்த டார் டுமாரோல பார்த்திருக்கேன். அவர் அந்த வணிகர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த உத்திகள்ல மீங்கிற தலைப்புல எப்படி ஒரு வணிகர் ஒரு மனிதன் என்ற முறையில் எப்படி தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான உத்திகளை சொல்லும் பொழுது அவருடைய பாணி வித்தியாசமாக இருக்கும். அந்த தனித்துவம் அவரை ஒரு வித்தியாசமான ஒரு உற்சாகமான பயிற்றுனராக அவரை வித்தியாசப்படுத்தி காட்டும். சமீபத்தில் தூத்துக்குடியில் இருந்த வெள்ளத்தில் மக்களுக்கு அவர் செய்த உதவி மகத்தானது. தன்னுடைய பொருட்களை எல்லாம் இழந்து நிறைய உதவி செய்திருக்கிறார். வாழ்க்கையில் அனுபவம் சொல்லுவாங்க, அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ. அனுபவம் என்பது உனக்கு நடப்பது மட்டும் அல்ல, அனுபவம் என்பது உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றிலிருந்தும் நீ கற்றுக்கொள்வதுதான் அப்படிம்பாங்க. அது மாதிரி அவர் வாழ்க்கையில் அவர் நிறைய நடந்த போது ஒவ்வொன்றையும் உள்வாங்கி கொண்டு அதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டே வந்திருக்கிறார். ஸோ அதுதான் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வித்தியாசமான மனிதராக, ஒரு மேலும் மேலும் வளரும் மனிதராக அவரை மாற்றி இருக்கிறது. ஸோ அவர் சொன்ன கருத்து நல்ல கருத்து. அதாவது வலிமை பிளஸ் இரக்கம் இஸ் ஈக்குவல் டு நன்மை. அந்த வலிமை இரக்கம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லாட்டா கூட நன்மை இருக்காதுங்கிறத அழகா சொன்னாரு. எனக்கு அந்த துரியோதனன் ஞாபகத்துக்கு வருது. சரி, துரியோதனன் இல்ல, தர்மன் ஞாபகத்துக்கு வருது. தர்மனுக்கு இரக்கம் இருந்தது. நச்சு பொய்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. அவருடைய நண்பர்கள் எல்லாருமே, அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரா செத்து போயிடுறாங்க நச்சு பொய்கையில. சோ இரக்கம் மாத்திரம் அவருக்கு இருக்கு, மாத்திரம் போறாது, இரக்கம் மாத்திரம் போறாது, வலிமையும் இருந்தனாலதான் கடைசியில் நன்மையில எல்லாரையும் திரும்ப மீட்டு கொண்டு வராரு. அந்த யக்ஷன் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் அவர் பதில் கொடுக்கறது காரணம் ஞானத்தில் அவருக்கு வலிமை இருந்தனாலதான், இரக்கம் பிளஸ் அந்த வலிமை இருக்கிறதுனாலதான் நன்மை நடக்குது. அது மாதிரி அதே தர்மன் சூதாட்டம் ஆடும் பொழுது இறக்கம் இருக்கு, எல்லாரோடையும் விளையாடணும், நம்ம சகோதரர்களுக்காக விளையாடணுங்கிற எண்ணம் இருக்கே ஒழிய வலிமை இல்லைங்க, தெளிவு இல்லை, நல்லா சூதாடி எல்லாத்தையும் தோத்துடுறாரு. சோ ரெண்டுல ஒண்ணு இல்லைன்னா நன்மை இல்லைங்கிறதுக்கு நல்ல உதாரணம் அது. அது மாதிரி ராமன் ஏன் மிகச்சிறந்த ஒரு வீரனாக கருதப்படுகிறான் என்றால், ராமனுக்கு வலிமையும் இருந்தது. கடைசியில் ராவணன் ஒன்றுமே இல்லாமல் நிராயுத பாணியாக இருக்கும் பொழுது இன்று போய் நாளவா என்றான். அது ராவணன் குறுகி போனான். எல்லாம் போன அப்புறம் நான் கொல்லாம நாளைக்கு வான்னு சொல்லி திருப்பி அனுப்புறானே சொல்லி இந்த இறக்கத்தையும் காட்டுறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். சோ அங்க ராமன் ஏன் அது பண்ணினான்னா, அந்த ஒரு நாள் அந்த இடைவெளியில அவன் திருந்தினான்னா அவன் அப்படியே விட்டுடலாம், சீதையை விட்டுட்டான்னா அவன் அப்படியே விட்டுடலாம்னு சொல்லி ராமன் முயற்சி பண்ணினான். ஸோ அங்க அகெயின் ராமன் ஒரு வித்தியாசமான நன்மைக்காக பாடுபட்ட ஒரு வீரனாக தெரிகிறான். ஸோ மொத்தத்தில் வலிமை பிளஸ் இரக்கம் இஸ் நன்மை என்பது ஒரு நல்ல அருமையான செய்தி. மொத்தத்தில் தன்னுடைய அனுபவங்களையும் அதே சமயம் தன்னுடைய கருத்துக்களையும் கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி வகுப்பை ரெசல்யூஷன் உறுதிமொழி என்ற தலைப்பில் எல்லோருக்கும் ஒரு புரியும்படியாக எடுத்த திரு ஆல்பா சின்னராஜா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் மேலும் மேலும் வளர்ந்து நல்ல பயிற்றுனராக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவராக மேலும் மேலும் வாழ்க்கையில் பல சிகரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி சார். அடுத்ததாக தங்கம் சாய்ராம் அவர்கள் தங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கங்கள். இன்று சின்ராஜா சகோதரர் அவர்கள் மிகவும் அருமையாக வலிமை, மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே துணிவு வேண்டும். அவர் மனதில் உறுதி எவ்வளவு இருந்தா எவ்வளவு ஒரு படிக்கற்களை எல்லாம் சொல்லதான் சொல்லுவாங்க. எல்லா தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி மேலே வான்னு. அவர் அந்த தடையில எவ்வளவு ஒரு தடையெல்லாம் தாண்டி தாண்டி மேலே வந்தும் இன்று நான் வலிமை இல்லையே என்று ஏங்கும் போது உண்மையாவே இறைவன் இருக்கிறான், அந்த வலிமையை தருவான். மீண்டும் நீங்கள் அந்த பணத்தை சேர்ப்பீர்கள். உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள். உண்மையாவே உங்களுக்கு அந்த தாக்கம் நிறையாக இருக்கிறது. பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிறர் நலமாக இருக்க வேண்டும் என்று. அப்படி இருக்கும்போது ஆண்டவன் நம்மை கைவிட்டு விடுவானா?
கண்டிப்பாக இல்லை, நிச்சயமாக செய்வார். அதாவது எவரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ லெசன். நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். உங்கள் வழியாக நாங்கள் இன்று நிறைய பாடங்களை கற்றோம். சின்ராஜா, நீங்கள் எப்பொழுதுமே சின்ன ராஜா இல்லை, பெரிய ராஜா தான். இன்னைக்கும் வலிமை மிகுந்தவராக இருப்பீர்கள். இந்த வலிமை என்றுமே உங்களுக்கு வலிமையை தரும். மென்மேலும் நலமுடன் இருப்பீர்கள். இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்து நட்புலரி குழுமத்திற்கும் இதை என்னை கேட்க செய்த அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் மேடம். நன்றி, நன்றி. அடுத்ததாக ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இறுதியாக லக்ஷ்மணன் சார் அவர்களுடைய ஃபீட்பேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் பண்ணுங்க லக்ஷ்மணன் சார். மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்று ஆல்பாவு சின்னராஜா அவர்கள் ரெசல்யூஷன், அதாவது என்ன அவர் இந்த ஆண்டுக்கு அவர் தீர்மானங்கள் செய்ய இருக்கிறார், மற்றவர்களை என்ன செய்தால் நலமாக இருக்கும் என்பதனையும் விவரித்திருக்கின்றார். ஆம், தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருப்பதற்கு மனம் மட்டும் போதாது, இந்த காலத்தில் பணமும் தேவை என்பதனை வலியுறுத்தியிருக்கின்றார். அதன் வெளிப்பாடாக அவர் அவ்வப்போது அவர் செயல்படால் பணிகளால், பயிற்சி பட்டறைகள் மற்றும் பல்வேறு பணிகளால் அவர் செய்து வரும் செயல்களால் பணத்தை ஈட்டுகிறார். மீண்டும் அதை பொதுவெளியில் பொதுமக்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்கிறார். மீண்டும் ஜீரோ, அதாவது மீண்டும் கீழே இறங்கி வருகிறார், மீண்டும் சம்பாதிக்கிறார், மீண்டும் கொடுக்கிறார். இப்படியாக அவர் இந்த வாழ்க்கையினும் பரமபத விளையாட்டில் தொடர்ந்து மேலேயும் கீழேயும் கீழேயும் மேலேயும் போய்கொண்டே இருக்கின்றார். இருந்தாலும் கூட அவர் சோர்வு இல்லாமல் தொடர்ந்து வழங்குவதற்கான மனத்திற்பத்தினை பெற்றிருக்கின்றார். அவரை பாராட்ட வேண்டும். அதை தான் சொல்லுகிறார். வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்கள், இயல்பாக கஷ்டங்கள் பட்டதை நிறைய பேர் வெளியே சொல்வதற்கு வெட்கப்படுவது காலத்தில் அவர் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார், அவமானப்பட்டார் என்பதனை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவமானங்கள் பல பாடங்களை கற்றுத்தரும் வாழ்க்கையில். இந்த வகையில் அவருக்கும் வாழ்க்கை நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை அவர் வேறு வேறு கோணங்களில் பொதுவெளியில் அவர் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் அதில் கலந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். நண்பர்களே, இந்த ரெசல்யூஷன் அவர் சொல்ல வருவது, நல்ல விஷயங்களை செய்வதற்கு மனம் மட்டும் போதுமானதல்ல, பணமும் வேண்டும். அதை திரட்டுவதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் செவ்வனை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயமாக அவர் கொடுத்ததாக நான் கருதுகின்றேன். அந்த இலக்கை நோக்கி தான் நாமும் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்ற என்னுடைய நிலைப்பாட்டையும் தெரிவித்து அவருக்கு இன்று பயிற்சி வழங்கியமைக்க பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நல்ல ஒரு அருமையான நிகழ்வை எடுத்து கொடுத்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் மனமாற்றங்கள் மட்டும் போதாது, பணமும் தேவைப்படுகிறது, தேவையான விஷயங்களை செய்வதற்கு என்பதற்காகவும் தூத்துக்குடியில் நடந்த இந்த மழை கோரத்தில் வெள்ளத்தில் தவித்தவர்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தாங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறீங்க. அதை பற்றி நான் பார்த்த நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. கடவுள் எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கறது இல்லை, ஆனால் கண்டிப்பாக உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தை கொடுக்கறது இல்லை. அதுதான் ஒரு பெரிய கஷ்டமே. இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்குற மனசு இல்லை, நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற மனசு இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. இதுதான் கடவுளோட விளையாட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனம் இருந்தாலும் பணம் வேண்டும். இதை நம்ம சரியான முறையில் கொண்டு போகாம போயிட்டா பின்னாடி நம்ம நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்குன்ற விஷயத்தையும் நீங்கள் அதை சேமித்து வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனையும் அதுங்க நான் கொடுத்ததுதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தளத்தில் தொடர்ந்து பயிற்சியாளராக பயணிக்க வேண்டும் என்பதையும் கூறி, நல்ல நண்பர்களை இதனோடு இணைக்க வேண்டும் என்பதையும் கூறி, மற்றும் ஒரு ஆளுமையான எஸ் விவேகானந்தன் அவர்கள் நாளை பயிற்சி எடுக்க இருக்கின்றார். ஸோ அந்த பயிற்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம்.